என்னுடைய மேடை வாழ்விலே நான் 2 விதமான நாகரிகங்களை பின்பற்றி வருகிறேன். எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டிலே யாருமே பின்பற்றுவதாக தெரியவில்லை. முதலாவது நாகரிகம், எவ்வளவு நேரம் பேசலாம் என்று கேட்டுக்கொள்ளாமல் நான் மேடை ஏறுவதே கிடையாது. நேரத்தை பகிரங்கமாக 1 மணி நேரம் என்று அறிவித்திருக்கிறார்கள். எல்லோரும் சுருக்கமான உரையை நிகழ்த்தி முன்னுதாரணமாக விளங்குகிற இந்த வேளையிலே இந்த லேனா தோவாணன் மட்டும் இன்றைக்கு அதிக பிரசங்கியாக 1 மணி நேரம் உரையாற்ற இருக்கிறேன் என்பது உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏமாற்றமாகவோ அல்லது சற்று ஆதங்கமாகவோ கோபமாகவோ கூட இருக்கலாம். ஆனால் அந்த 1 மணி நேரமும் போவதே தெரியாமல் பேசுகிற நம்பிக்கையை நான் பெற்றிருக்கிறேன். இது லேனா தருகிற கேரண்டி என்பதையும் உங்களுக்கு மத்தியிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய மனைவியினிடத்திலே போய் ஒரு முறை இன்றைக்கு நான் நேரம் போனதே தெரியாமல் பேசிவிட்டு வந்தேன் என்று, நம்ம பெருமையெல்லாம் வேறு யார் கேட்குறாங்க, வீட்டில் தான் கேட்பாங்க என்று நான் சொன்னேன். என் மனைவி ரொம்ப குசும்புக்காரி. அவள் சொன்னால், நேரம் போனது தெரியாமல் யாருக்கு, உங்களுக்கு வேணால் நேரம் போனது தெரியாமல் இருந்திருக்கலாங்க, ஆடியன்ஸ் என்ன பாடுபட்டாங்களோ தெரியலையேன்னா. அப்படி இல்லாமல் நல்ல சுவையான செய்திகளையும் மனமாற்றம் பெறுகிற அளவிற்கு இந்த உரை அமையும் என்பதை நிச்சயமாக உங்கள் மத்தியிலே சொல்ல முடியும். இன்றைக்கு உள்ளே வந்திருக்கிற நபர்கள் வெளியேறும்பொழுது முற்றிலும் புதிய மனிதர்களாக ஆகிவிடுவீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு கேரண்டி தர வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் மீது, தமிழர்கள் மீது எனக்கு ஒரு ஆழ்ந்த மனக்குறை இருக்கிறது. என் அளவுக்கு உலகமெல்லாம் வலம் வந்த பத்திரிகையாளர்கள் குறைவு. உலகமெல்லாம் சுற்றிய தமிழர்கள் என்று சொல்லப்படுகிற தமிழர்கள் போகாத பகுதிகளெல்லாம் நான் போயிருக்கிறேன். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அந்தமானிலே ஜாரவா என்று ஒரு இனம் இருக்கிறது. அந்த இனம் இந்தியர்களை கண்டால் கொல்லாமல் விடாது. விஷ அம்பு எய்தி கொன்றுவிட்டு தான் மறுவேளை பார்ப்பார்கள். ஒரு இந்தியன் கொன்றால் அவனை இந்திய தண்டனை சட்டத்திலே அவனை தண்டிப்பதற்கு இடம் இருக்கிறது. ஆனால் ஒரு ஜாரவா கொன்றால் அவனை தண்டிப்பதற்கு இந்திய தண்டனை சட்டத்தில் இடமே இல்லை. காவல்துறை என்ன கேட்கும், நீதித்துறை என்ன கேட்கும், எல்லோரும் என்ன கேட்பார்கள், உன்னை எவன் அங்கே போச்சொன்னா அவன் அப்படி தான் ஏன் கொல்லுவான், முடிஞ்சது கதை. அந்த ஜாரவாக்கள் மத்தியிலே போய் நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன் என்கிற செய்தியை உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஜாரவாக்களோடு நான் பழகி இருக்கிறேன். அதில் ஒரு ஜாரவாவோடு பழகினேன். பெருமை பேசுவதற்கல்ல, நான் சொன்ன செய்தியையும் சொல்லிக் கொண்டிருக்கிற செய்தியையும் இணைப்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். அந்த ஜாரவா சாலையிலே அடிபட்டு விழுந்து விட்டான். ஏதோ ஒரு போக்குவரத்தில் அவனை கொண்டு வந்து லிட்டில் அந்தமானிலே சேர்த்திருந்தார்கள். மருத்துவமனையில் இருந்தான். அவனை பார்க்க சில ஜாரவாக்கள் வந்திருந்தார்கள். அவனுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய பொல்லாத்தனம் எல்லாருக்கும் தெரியும். அடித்து போட்டால் கொன்னா கேட்க முடியாது. அந்த சமயத்தில் நான் சொன்னேன், ஐயோ வாழ்க்கையில் ஒரு ஜாரவாவை நான் பார்த்தே தீர்வேன், எனக்கு எப்படியாவது அவனை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கண்ணா. ஏன் அந்த விஷப்பரிச்சை ரொம்ப ரிஸ்க்கு, கொன்னுட்டான்னா கேட்க முடியாது, கொல்றதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கியா ஒன்றுன்னா. அதெல்லாம் நாங்கள் துணை தமிழ்வாழன் பரம்பரையில் வந்தவங்க, எங்கிட்டெல்லாம் வந்து இதை பற்றிலாம் பேசாதீங்க, கொண்டு போய் விடியான்னு கொண்டு போய் விட்டாங்க. அவன் கிடக்கிறான், காலு கை உடஞ்சி பாவமாக கிடக்கிறான். அவன் எங்கேருந்து என்ன கொல்றது? அவனோட பேசி கொண்டிருந்துட்டு மொழிபெயர்ப்பாளர் சாலை போடுகிறவர்களுக்கும் அவர்களுக்கும் அந்த மொழி ஓரளவு தெரிகிறது. அவரை வச்சுட்டு டிரான்ஸ்லேஷன் மொழியில் பேசினா பல விஷயங்கள் பேசினோம். அது முக்கியம் அல்ல, ஒரு செய்தி தான் அதில் முக்கியம். அதுதான் நான் சொல்ல வந்த செய்தியும் சொல்ல போகிற செய்தியும். அவன் சொன்னான், ரொம்ப முக்கியமான செய்தி, சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி அவன் சொன்னான். இந்தியர்களை அவன் தனியாக பிரித்து தான் பேசுகிறான். இந்தியர்களை நாங்கள் கொன்று கொண்டிருந்தோம், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிகிச்சை அளித்த பிறகுதான் அவருடைய மனிதாபிமானம் தெரிந்தது, இனிமேல் நாங்கள் இந்தியர்களை கொல்ல மாட்டோம் என்கிற செய்தியை அவன் சொன்னான். இதுக்கும்
தமிழர்கள் மீது எனக்கு இருக்கிற மனக்குறைக்கும் என்ன சம்பந்தம்? ஜாரவா பண்படாத ஒரு கூட்டம், அந்த கூட்டம் மனசு மாறுது, புது கருத்தை சொல்லுது, ஏதோ ஒன்று ஏற்றுக்குது. தமிழர்கள் நான் கண்ட வரைக்கும் இருக்கிற குறை என்ன தெரியுமா? இவன் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்கிற மனோபாவத்தோடு இருக்கிறவர்கள் தமிழர்கள். எவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டை ஒரு இனத்தின் மீது ஒட்டுமொத்தமாக நான் வைக்கிறேன். உலகமெல்லாம் வலம் வந்துவிட்டு நான் சொல்லுகிறேன், அத்தனை மக்களோட எஸ்கிமோக்களோடு பழகி இருக்கிறேன். பயனற்ற பேச்சாக ஆக்கி விடுவார். இந்த கால் வாங்கி அந்த காலை விட்டு போயிடுவாங்க. தமிழர்களுக்கு ஏன் வாங்கி கொள்ளும் போதே நிராகரிக்கிற மனோபாவம் வருகிறது? புரியவில்லை. நான் சொல்லுகிறேன், நான் சொல்வதை கேளுங்கள், பின்பற்றி பாருங்கள், சரியாக வரவில்லை என்று நிராகரியுங்கள். அதென்ன எடுத்தெடுப்பிலே நிராகரிப்பது? அதென்ன பழக்கம்? இன்றைக்கி நான் சொல்லப்போகிற செய்திகளை அன்பு கூர்ந்து எடுத்தெடுப்பிலே நிராகரிக்காமல் உள்வாங்கி பின்பற்றி சரியாக வரல, அந்த லேனாத்து மாதிரி மேடையில் வந்து அவன் பேசி உளறிட்டு போயிட்டான், அதெல்லாம் நடைமுறைக்கு சரியாக வராது, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லுங்கள், அப்புறம் சொல்லுங்கள். எனவே வாங்கி கொள்கிற மனநிலை உங்களுக்கு இல்லாவிட்டால் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளும் வீண். உங்கள் இதய கோப்பையிலே நீங்கள் நீரை நிரப்பி கொண்டு வந்திருந்தால் நான் ஊற்றப்போகிற நீரெல்லாம் வழிந்து வெளியே போகிறது. வாங்கி கொள்கிற மாதிரி அதை காலி செய்து வைத்திருந்தால் அதை நிரப்புவதற்கு நான் தயார். இந்த கைதட்டிய ஓரிரு உள்ளங்களுக்கு நன்றி. இந்த தமிழ்நாட்டில் கைதட்டலை வாங்கவே முடியல, எல்லாம் பசைய கோந்த கையில் ஒட்டிக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த வெளிநாட்டுக்கு போகிற சோபனா அம்மா வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த கலைஞர்கள்ட்ட கேட்டால் தெரியும். அவங்க சொல்லுவாங்க, வெளிநாடுகளில் அந்த கலை நிகழ்ச்சி முடிஞ்சதும் கைதட்டுவாங்க பாருங்கள், 3 நிமிஷம் நின்று ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுப்பாங்க. அதை கண்டு இந்த டாலர்களை வாங்கிக்கிறதுல பெரிய சந்தோஷம் இல்லை, இடங்களை சுற்றி பார்த்தது பெரிய சந்தோஷம் இல்லை, அங்கேயும் போய் சரவண பவனில் சாப்பிட்டதெல்லாம் சந்தோஷம் இல்லை. என்ன சந்தோஷம்னா நம்ம கலைக்கு அவங்க தந்த மரியாதை, அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம். வட சென்னையில் ஒரு திருமணத்தில் பேச போயிருந்தோம், நானும் வைரமுத்து அவர்களும். வைரமுத்து நானும் ஒன்றா படித்தவங்க பச்சைப்பன் கல்லூரியில். எனக்கு ஒரு ஓராண்டு அவர் சீனியர், நான் ஓராண்டு ஜூனியர். அவர் ஏதோ அவசரமாக போகணும், இல்லைனா கொஞ்சம் நான் முன்னாடி பேசிடுறேன்னாரு. சரி பேசுங்கன்னு பேசினார், எந்த ரியாக்ஷனும் இல்லை. வைரமுத்து தமிழ்நாட்டுடைய ஒரு தலை சிறந்த பேச்சாளர், ஒன்றும் பெரிய பதில் இல்லை, கைதட்டு இல்லை, கலகலப்பு இல்லை, அவங்க பாட ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை கீழே இறங்கி 2 நிமிஷத்தில் முடிச்சுட்டு கீழே வந்து உட்கார்ந்தார், என்னோட உட்கார்ந்தார். வேணா இது நமக்கான கூட்டம் இல்லை அப்படின்ட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அதுக்கு பிறகு நான் வைரமுத்துவே எடுபடலைன்னா நான் எங்கேருந்து எடுபடுறது? எடுபடலை. சரின்னு சொல்லிவிட்டு நான் கீழே இறங்கி போய், என்னங்க நல்லா தானே பேசினார் வைரமுத்து, நானும் பரவாயில்ல மாதிரி தானே பேசினேன், ஏன் இப்படி எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் இருந்தீங்கன்னு கேட்டேன். இல்லை நீங்கள் பேசினால மெய் மறந்து போயிடுச்சு, அதில் கைதட்டவே தோணலைன்னாங்க. ஓ இப்படிலாம் ஒன்று இருக்குதா அப்படின்னு எனக்கு ஒரே வியப்பாக போயிடுச்சு. சில இடங்களில் நேரத்தை சொல்லி தொலைய மாட்டாங்க. இங்கே 1 மணி நேரம் தெளிவாக அறிவிச்சிட்டாங்க. தூத்துக்குடியில் என்ன வழக்கம்னா, தூத்துக்குடி நண்பர்கள்லாம் பார்த்தேன். இங்கே தூத்துக்குடியில் என்ன வழக்கம்னா, நீங்கள் ரொம்ப ஓவராக நீங்கள் பேசிட்டீங்கன்னு வச்சுங்களேன், முட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தர் பின்னாடி வருவார், லேசாக சட்டையை பிடிச்சி லேசாக இழுப்பார். அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓவராக பேசிங்கோ உட்காரியாங்கிறத ரொம்ப நாகரிகமாக சொல்லுவாங்க தூத்துக்குடி மக்கள். அதெல்லாம் அவசியம் இல்லை. மிகச்சரியாக வெண்ணெயில் இறங்குற கத்தியை போல மிகச்சரியாக நான் 1 மணி நேரத்தில் என்னுடைய உரையை நிறைவு செய்வேன். அதுதான் நான் பேசுகிற அம்சத்தின் 2வது அம்சம். இந்த ஸ்டாப் வாட்ச் வந்து ரொம்ப காஸ்ட்லி வாட்ச், பார்க்க சாதாரணமாக இருக்குல்ல, எல்லாரும் இதை வாங்கிட முடியாது, அவ்வளோ காஸ்ட்லி வாட்ச் அது. நானும் ஸ்டாப் வாட்சை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி எனக்கு எவனாவது ஒரு வாரிசு வருவான், எவனாவது ஒருத்தன் ஸ்டாப் வாட்ச் வச்சு பேசுங்களேன், ஏன்னா தோமானம் தான் எனக்கு வழிகாட்டினாருன்னு சொல்லுவான்னு பார்த்தா ஒருத்தர் கூட அதை பற்றி கேட்கவே மாட்டேங்கிறாங்க. மேடையை கொடுத்துட்டா வாங்கவே முடியலன்னு வெளிநாட்டில் இருக்க தமிழ் அமைப்புகள்லாம் கவலைப்படுறாங்க. ஐயோ இந்த தமிழ்நாட்டு தமிழர்கிட்ட கொடுத்துட்டோம்னா வாங்கவே முடியலங்கிறாங்க. நான் வந்து ஒரு 3 பேருக்கு ஒரு பெருமை சேர்த்து விட்டு என்னுடைய மைய கருத்துக்கு நுழையலாம் என்று நான் கருதுகிறேன்.
இப்படிப்பட்ட விழாவை நடத்துவதற்காக 3 நாட்கள் தன்னுடைய அரங்கை தந்து தன்னுடைய பணிகளையெல்லாம் விட்டுவிட்டு நம்மோடு இருந்து இப்படி பெருமைப்படுத்துகிற பேருள்ளம் டாக்டர் PSS அவர்களுக்கு மட்டும்தான் இருக்க முடியும். நான் கேட்குறேன், இதை கொடுக்காத தடுப்பாக போட்டு இல்லை ஜென்ரல் வார்டாக போட்டு இதில் ஒரு 50 பேஷண்ட்டோ 20 பேஷண்ட்டோ 10 பேஷண்ட்டோ பண்ணலாமா வேண்டாமா? இங்கே பண்ணலாமா இல்லையா? ஆனால் யாருக்குமே காசு வாங்காமல் ஒரு அரங்கை கொடுக்குற ஒரு பேருள்ளம் இருக்கிறதுன்னு சொன்னால் டாக்டர் PSSக்கு மட்டும்தான். இந்த இதெல்லாம் மனசெல்லாம் எல்லாருக்கும் வராது. அதெல்லாம் நம்ம அவர் தலைவராக பெற்றது இந்த மனம் மன்றத்தினுடைய பெரிய பலம் என்று நான் கருதுகிறேன். இந்த நேரத்தில் அவருக்கு செய்ய விரும்புகிற நான் ஒரு சிறப்பாக என்னுடைய 1000 ஒரு பக்க கட்டுரைகள் என்கிற நூலை அளிக்க விரும்புகிறேன். டாக்டர் அவர்களை தயவுசெய்து மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக மனம் மன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், நம்ம வீட்டு கல்யாணத்தை எப்படி எடுத்து செய்வோமோ நம்ம அந்த மாதிரி 3 நாள் திருவிழாக்களை அவ்வளவு சிறப்பாக அவ்வளவு உழைத்திருக்கிறார்கள். அந்த உழைப்புக்கு நம்ம என்ன திரும்ப செய்ய போகிறோம்? ஒரு கரவொலியை தவிர வேறு என்ன நம்ம செய்ய முடியும்? அரங்கை நிறைத்து மனசை நிறைத்திருக்கிறீர்கள். சுலபமாக இன்றைக்கி அரங்கை கூட்டுறது. ஒரு பேச்சாளர், ஒரு அரசியல்வாதி பேசி கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு சீட்டு வந்தது. உடனே சடன் பிரேக் போட்டதை போல் பேச்சை நிறுத்திவிட்டு உட்கார்ந்துட்டார். என்னங்க அது, அரசியல்வாதியாவது சீட்டுக்கு மசிவதாவது வாங்கி வச்சுட்டு அவர் பாடு மறுபடியும் பேச ஆரம்பிப்பார். இவர் என்னங்க சடன் பிரேக் போட்ட மாதிரி நிறுத்திவிட்டாருன்னு பார்த்த அந்த சீட்டை பார்த்தா, தலைவரே கூட்டி வந்த கூட்டம் ஓவர் டைம் கேட்கிறது என்று அதில் இருந்தது. அவ்வளோதான், முடிச்சுட்டார் அவர். யார் மறுபடியும் பிரியாணி வாங்கி தர்றது, யார் மறுபடியும் குவார்ட்டர் வாங்கி தர்றது? ஆனால் மனம் மன்றத்திற்கு வந்திருக்கிற கூட்டம் இருக்கிறது கூட்டி வந்த கூட்டம் அல்ல, கூடி வந்த கூட்டம் என்பதனாலே உங்களை நான் பாராட்டுகிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்வினுடைய அழைப்பை நான் பார்த்தபோது இது என்ன அழைப்பா அல்லது மலரா என்ற ஐயப்பாடு எனக்கு வந்துவிட்டது. அவ்வளவு சிறப்பான அழைப்பு. அதில் அந்த ஆதரவாளர்கள் எவ்வளோ பேர், டாக்டர் செல்வரங்கம் அவர்கள் உட்பட தந்திருக்கிற ஆதரவு இருக்கிறதே, அவர்களுடைய பலம் இல்லாமல் இப்படி ஒரு விழாவை நம்ம நடத்திடவே முடியாது. அந்த ஆதரவாளர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஐயா சந்திரஹாசன், மனம் சந்திரஹாசன் அவர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து பெருமையை சேர்த்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த நன்றி உணர்ச்சி என்றென்றைக்கும் தொடர வேண்டும். இதை மாதிரி நான் பார்க்கல. நிருபனர்களெல்லாம் மறப்பது தான் மரமாக இருக்கிறது. ஆனால் காலங்காலமாக ஐயாவை உயர்த்தி பிடிக்கிறீர்கள். ஐயா அவர்களோடு எனக்கு தனிப்பட்ட முறையில் நட்பும் பழக்கம் உண்டு. ஐயா அவர்களை நான் நன்கு அறிவேன். அதனாலே சொல்கிறேன், ஒரு ஒப்பற்ற ஒரு அமைப்பை கண்டுபிடித்ததற்காக, உருவாக்கியதற்காக நான் கேட்கிறேன். மருத்துவ முகாம்கள் நடத்துகிறோம், விதவிதமான முகாம்கள் நடத்துகிறோம். எங்கேயாவது மனம் சார்ந்த முகாம் என்று எங்கேயாவது நடத்துகிறோமா? மன வளம் சார்ந்த முகாம் நடத்துகிறோமா? அதை நடத்துகிற ஒரே மன்றம் மனம் மன்றம் சேலம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்வினுடைய நிறைவிலே இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நேரம் நல்ல நேரம் என்கிற 45 ரூபாய் மதிப்புள்ள நூலை அன்பளிப்பாக வழங்குவதற்காக தயாராக இருக்கிறோம். யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவசியம் அதை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு ஹோட்டல் கௌரி கிருஷ்ணா என்று தமிழகம் எங்கும் ஒரு 20 கிளைகளை கொண்ட ஒரு மாபெரும் நிறுவனம் இருக்கிறது. அதனுடைய அதிபர் செந்தில் அவர்கள் இன்றைக்கி கொடுக்க போகிற நூலினுடைய மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 25,000 ரூபாய். அவர்களுக்கு நான் இந்த மேடையிலே நன்றியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
அரங்கம் நிறைந்த எதிர்பார்ப்புகளோடு நிறைந்திருக்கிற இந்த கூட்டத்தை நிறைவு செய்வது என்பது அவ்வளவு எளிய விஷயமல்ல, பெரிய சவாலான விஷயமாக நான் கருதுகிறேன். நான் உங்கள் மத்தியிலே இறங்கி வந்து சில வகை இறகுகளை காண்பிக்க இருக்கிறேன். அந்த இறகுகள் என்ன பறவையினுடைய இறகு என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். நான் முதலிலே காண்பித்து விட்டு வந்து விடுவேன். அதற்கு பிறகு நான் இங்கே உயர்த்தி காண்பிப்பேன். அதற்கு பிறகு தான் நீங்கள் சொல்ல வேண்டும். சரியா? திரும்பவும் சொல்லுகிறேன், உங்கள் மத்தியிலே சில இறகுகளோடு நான் வருவேன். அது என்ன பறவைக்கான இறகு என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். உடனடியாக அப்பொழுதே என்னிடத்திலே சொல்லக்கூடாது. நான் மேடை ஏறிய பிறகு உயர்த்தி காட்டுவேன். அதற்கு பிறகு தான் நீங்கள் சொல்ல வேண்டும். நல்லது. அத்தனையுமே மயிலிறகு தான். அதாவது இந்த இறகுகளாக இருக்கிற நீங்கள் மயிலிறகு தான். நீங்கள் எல்லாருமே இப்படி ஆகணுங்கிறது தான் இந்த பேச்சினுடைய நோக்கம். அதுக்கு உங்களுக்கு முதல்ல ரிசீவிங் எண்டில் நீங்கள் இருக்கணுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதயம் என்பது வேறு, மனம் என்பது வேறு. ஒன்று சொல்கிறேன், இந்த உயரத்துலேருந்து குதிச்சேன்ல, என் வயசுக்காரங்க யாருமே இதை ட்ரை பண்ணாதீங்க. லெகமெண்ட் டயர் உச்சம் நிச்சயமாக நடக்கும். ஏர்லைன் கிராக் நிச்சயமாக நடக்கும். எனக்கு 71 வயசு. மூணு பேத்திகள். பெரிய பேத்தி காலேஜுக்கு போகிறா. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த ஃபிட்னஸ் பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது. இன்றைக்கி காலையிலே ஏற்காடு எக்ஸ்பிரஸில் வந்துட்டேன். உங்களுக்கு சொன்னேன், கம்ப்ளீட் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இங்கே டாக்டர் பன்னீர்செல்வம் அவருடைய தலைமையில், அவருடைய சூப்பர்விஷனில் நான் எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு டெஸ்ட்டு எடுத்துக்கிறேன் டாக்டர்னு சொன்னேன். டாக்டர் ஒரு லேசாக ஒரு ஜர்க்கு காமிச்சாங்க. டாக்டர் எனக்கு கேன்சர் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்க ஆசை, அது அந்த டெஸ்ட் எடுக்கணும் டாக்டர் அப்படின்னு ஒரு ஜர்க்கு லேசாக காமிச்சார். நான் கேட்குறேன், இங்கே இருக்க எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்குது? கேன்சர் எனக்கு இருக்காங்கன்னு பார்த்துக்கிற டெஸ்ட்டு பார்த்துக்கிற தைரியம் இங்கே எத்தனை பேருக்கு இருக்குது? Stage 1 you can cure it. Stage 2 you can have your best try. Stage 3 this way that way. 4 finished. அந்த 4க்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது இருந்துட்டால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக நான் டெஸ்ட் பண்ணேன். இன்றைக்கி டாக்டர் எனக்கு கொடுத்தது மெடிக்கல் ரிப்போர்ட் இல்லை, அத்தனையும் பாராட்டுதல். ஒரு தப்பு கூட இல்லைன்ட்டாங்க. டிபி இருக்கா, கேன்சர் இருக்கா, ஹார்ட் அட்டாக் வருமா, எல்லா விதமான ட்ரெட்மில்ல டாக்டர்ஸ் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும், 4 ஸ்டேஜ் இருக்குது. 4 முடித்தேன். என் வயசை நீங்கள் கணக்கில் கொள்ளணும். இல்லை, சில விஷயங்களை நான் பேசுகிறேன்னா தகுதியோடு தான் பேசுகிறேன். நான் எனக்கு மற்றவருடைய மனங்களை ஆராய்வு தான் என்னுடைய வாழ்நாளுடைய பிரதானமான நோக்கம். இவ்வளோ பெரிய நூலை எழுதியிருக்கமே, எங்கேருந்தாவது நீ காப்பி அடித்தேன்னு எவனா சொல்லுங்கள். அதுலேருந்து கலப்பினேன், இதுலேருந்து கலப்பினேன். நடிகர் ராஜேஷ் அவர் இதை படிச்சுட்டு சொன்னார், ஐயோ என்னையா நீ ஒரு மேற்கோள் விட, ஒரு அறிஞனை விட, ஒரு விவேகானந்தரை விட, ஒரு திருவள்ளுவர் விட, ஒருத்தனை விட நீ மேற்கோளே எடுத்துக்கலையே, எல்லாம் உன்னுடையதாயான என்னுடையதே தான் அந்த கருத்து. பெருமை பேசி இல்லை, என்னுடைய இயல்பே, என்னுடைய தன்னம்பிக்கை தான் என்னுடைய இயல்பே. அதை பேசுவது உங்களுக்கு தற்பெருமையினுடைய துணியாக தெரிந்தால் அதற்கு நான் பொறுப்பாக. இதயம் வேறு, மனம் வேறு என்று சொன்னேன். நீங்கள் மருத்துவர்களை வைத்து கூட நான் பேசுகிறேன். திஸ் இஸ் நத்திங் பட் அ பம்பிங் ஸ்டேஷன். இதுக்கு எந்த விதமான உணர்வும் கிடையாது. ஈரம் இருக்கா இதயத்தில் உனக்கு, உடனே ஆட்டின் வடிவம் போட்டு அதுதான் காதெல்லாம், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நத்திங் பட் அ பம்பிங் ஸ்டேஷன். மனம் என்பது மூளை, அதனுடைய ஒரு பகுதி தான், ஒரு விரிவாக்கம் தான். மூளை என்பது தான் மனம். இதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இதயத்துக்கும் இதுக்கும் மனத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த கருத்து உங்களுக்கு புதுசாக இருக்கா? கொஞ்சம் பேருக்காது. நிறைய பேர் இன்னும் நம்பிட்டு இருக்கோம், இங்கே எங்கேயோ நடக்குது, இங்கே ஒன்றுமே நடக்கலை, பம்பிங்கை தவிர.
ரொம்ப தவறான கற்பிதங்கள் நம்ம சமூகத்தில் காலங்காலமாக இந்த கவிஞர்கள்லாம் இதை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு எவ்வளவு நெஞ்சே நெஞ்சே ஏய் பம்பிங் ஸ்டேஷனை போய் நீ இன்னும் காதல் உணர்வுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ காலமாக ஏமாத்தாத கவிஞர்கள் கிடையாது. அத்தனை பேரும் நெஞ்சை வந்து சொல்கிறாங்க. மூளையே மூளையேன்னா எழுபடாது, அதுக்காக நெஞ்சே நெஞ்சேன்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க. இந்த அறிவார்ந்த சபையில் ஒரு முக்கியமான கேள்வியை வைக்கிறேன். உங்கள் மேலே உங்களுக்கு கோபம் வந்ததுண்டா? முக்கியமான கேள்வி. உங்கள் மேலே உங்களுக்கு கோபம் வந்திருக்கணும். கொஞ்சம் உங்கள் மேலே உங்களுக்கு கோபம் வந்தவர்கள் கொஞ்சம் கையை உசத்துங்களேன். சில கைகள் தான் உயருது. நான் சொன்னேன், நீங்கள் எப்படி வந்தீங்களோ அப்படியே இந்த அரங்கிலேருந்து வெளியேறக்கூடாது. இனிமேல் நீங்கள் உங்கள் மீது கோபம் கொள்பவராக மாறினால் உங்களுடைய சுபாவம் மாறும், மனம் மாயம் செய்யும். இதை பொதுவாக நான் சொல்லிட்டு போய் இறங்கிட்டேன்னா என்னையா சொன்னால் கோவம் உண்மையில கோவம்னா ஏற்கனவே என் மேலே எனக்கு ஏகப்பட்ட கோவம் இருக்குது, இது வேற சேர்த்துக்கிறாங்கன்னா என்ன கோவம் நடந்ததுங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு முறை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தாதர் எக்ஸ்பிரஸில் என்னுடைய நண்பர் ஜெகநாதன் என்பவரை வழி அனுப்ப போயிருந்தேன். என்னோட கூட படித்த பாலிய ஸ்நேகிதர் அவர். தாதர் எக்ஸ்பிரஸ் காலையில் 9:30 10:30 அதை பற்றி தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், நேரம் மாற்றிருக்கலாம். நான் சொல்கிறது பல வருடங்களுக்கு முன்பாக காலையில் கிளம்புற மும்பை ரயில். போகிறேன், சற்று முன்பாக தான் என்னால் போக முடியுது. சென்ட்ரலில் அங்கேயும் இங்கேயும் நடந்து வண்டியை போட்டுட்டு போகிறதுக்குள்ளே உயிர் போயிடும். போய் நின்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுக்கு ஒரு க்யூ நிற்கிது பாருங்கள், அவ்வளோ பெரிய க்யூ. கடைசியாக நிற்கிறேன். ஐயோ தவிப்புன்னா தவிப்பு, ஐயோ நிச்சயமாக இன்றைக்கி வழி அனுப்ப வந்த நண்பனை பார்க்க போகிறதில்லைன்ற முடிவுக்கு வந்தேன். என்னவோ அதிசயமாக க்யூ நடந்து கிட்ட போனேன். நான் வச்சுருந்தது 10 ரூபா நோட்டு. அப்போ 2 ரூபா தான் பிளாட்ஃபார்ம் டிக்கெட். நீட்டினேன். சில்லற ரொம்ப அன்பாக பேசுவாங்கள்ல நம்ம கவுண்டரில் இருக்க நண்பர்கள்லாம். உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாதுங்க. சாரி வி டோன்ட் ஹவ் சேஞ்ச் அப்படிங்கிறது வெள்ளக்காரன் பாணி. யாரும் சில்லறைலாம் கிடையாதுப்பா அப்படின்ட்டான். அந்த நேரத்தில் எனக்கும் மண்டையில் கொஞ்சம் மசாலா இருக்குங்கிறது எனக்கு அப்போ தான் கொஞ்சம் தோணுச்சு. 5 டிக்கெட் கொடுங்க என்ன. 5 டிக்கெட்டா? ஆமாம் 5 டிக்கெட் கொடுங்க என்ன. அவன் ஒன்றுமே பேச முடியல. 5 டிக்கெட் கொடுத்தாரு. ஒரு டிக்கெட்டை எனக்கு போட்டுக்கிட்டேன். 2 ரூபா யாருக்கு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு வரிசைக்காக க்யூவில் அப்படின்னு நகர்ந்தேன். என்னடா அது சினிமா டிக்கெட்டு தானே பிளாக்கில் வைப்பான், இந்த ரயில்வே டிக்கெட்டோட பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டானா சேம் அமௌண்ட்டு தான் வாங்கினோம். 4 2 8 ரூபாய் வாங்கி பேக்கெட்டில் போட்டு போனேன். பையன் நண்பரை பார்த்து வழி அனுப்பிச்சிட்டேன். சந்தோஷமாக கைதட்டுறீங்கல்ல. ஆனால் என் மேலே எனக்கு அப்படி ஒரு கோபம் வந்தது. மடையா இப்படி கையை வச்சுக்கிட்டேன் வடிவேல் மாதிரி. அறிவு இருக்கா உனக்கு? போனது லேட்டு, 10 ரூபா நோட்டை நீட்டுறேன், சில்லறை இல்லாமல் என்ன பண்ணுறேன்? அன்னைக்கு நான் மனம் மாறினேங்க. என் மேலே வந்த கோபம், எனக்கு வந்த கோபம். காலையில் ஒரு 5 நிமிஷம் செலவழித்து என்னுடைய பர்ஸை வந்து விதவிதமான காயின்களாலையும் நோட்டுகளாலையும் ஃபில் பண்ணிடுவேன். என்கிட்ட இல்லாத நோட்டு, என்கிட்ட இல்லாத காயினும் என் பர்ஸில் இல்லவே இல்லை. அதையும் நான் உங்களுக்கு டெமோ பண்ணி இப்போ காமிக்க முடியும். வேண்டாம், நேரம் வந்து நமக்கு குறைவாக இருக்குது. அதுக்குள்ளே நான் வந்து மிகச்சரியான நேரத்துக்கு முடிக்கிற பழக்கம் உள்ளவன். அதனால் சரியான 30 நிமிடம் 27 வினாடிகள் பேசியிருக்கிறேன். 2வது கோபம், என்னுடைய பிள்ளைகள். இப்போ பெரிய பையனுக்கு 45 வயசு. அவன் அமெரிக்காவில் பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சொந்த கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனி நடத்துகிறான். அவன் சிறுவனாக இருந்த பொழுது 2வது பையன் ஹிந்துவில் வந்து ஹெச்ஆராக இருக்கான். ஒரு 1000 பேருக்கு அதிகாரியாக இருக்கிறான். அவனும் சிறுவனாக இருந்த பொழுது நானே, என் மனைவி, என்னுடைய 2 பையங்க, சின்ன பையங்க, சேத்துப்பட்டு பாலத்தில் ஏறிக்கிட்டு இருக்கிறோம். அம்பாசிடர் கார் பாதி வழியில் நின்று போச்சு. காலை 10 மணி. போகிறவெல்லாம் திட்டுறான் பாருங்க. மெட்ராஸ்காரங்களை மாதிரி அன்பாக பேசுகிற மக்களை நீங்கள் உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. டேய் சாவிராகி, டேய் ஏய் என் வயசு என்ன, நீ சின்ன பையன்டா, என்னடா வாடா போடான்னு பேசுகிறான். ஏய் போட, என்னடா பண்ண உனக்கு பல கஷ்டமாகலாம். டேய் கண்ணாமினா நீங்கள் மேடையில் சொல்ல முடியாத வார்த்தையெல்லாம் சொல்லிட்டானுங்க. நான் கேட்குறேன், தனி மனுஷன் அவமானப்பட்டால் தெரியாதுங்க, பொண்டாட்டியை வச்சுக்கின்னு திட்டினாம் பாருங்க, நாக்க பிடுங்கிக்கலாம் போல இருந்தது.
நான் கேட்குறேன், அம்பாசிடர் கார் மேலே ஏறிக்கிட்டு இருக்கு, நீங்கள் கீழேயும் வர முடியாது, மேலேயும் போக முடியாது, யாராவது இறங்கி தள்ளுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? தள்ளவும் முடியாது. அம்பாசிடர் கார் வெயிட்டு ஜாஸ்தி, ஏறுற பாலத்தில் தள்ள முடியாது, பின்னாடியும் வர முடியாது. பீக்கவர் அன்னைக்கு முடிவு பண்ணாங்க. என் மேலே எனக்கு வந்த கோபம், 2வது கோபம், பல கோபம் வந்திருக்கு. இந்த 2வது கோபம், இனிமேல் அரை டேங்க்கு கீழே இந்த பெட்ரோலை விடுறதே இல்லைன்னு இந்நேரம் வரைக்கும் அதை நான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறேன். நான் என்னுடைய வண்டியில் எதுலேயுமே நீங்கள் வந்து அரை டேங்க் கீழே பெட்ரோலை பார்க்கவே முடியாது. அரை டேங்க் சார் பெட்ரோல் இருக்குது சார், டிரைவர் சொல்லுங்கள் சார் பெட்ரோல், போயா சொல்கிறத கேளியா, நேராக பெட்ரோல் பண்ணும்போது சார் இருக்குது சார், போயான்னா சொன்னதை கேளியாண்ணா பெட்ரோல். 3வது கோபம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோபம். என்னுடைய நேரம் நல்ல நேரம் புஸ்தகத்தை யாராவது கொஞ்சம் ஒருத்தர் கொண்டு கொடுங்களேன் எனக்கு. நான் வந்து தமிழ்நாட்டினுடைய நேரத்தினுடைய அடையாளமாக நான் இன்றளவும் நான் வந்து பார்க்கப்படுகிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த நூல் தான் அன்பளிப்பாக வழங்கப்பட இருக்கிறது. இந்த நூலில் அந்த சம்பவத்தை நான் குறிப்பிட்டிருக்கேன். நான் என்னை மாற்றிய நூல், பலரை மாற்றிய, தமிழ்நாட்டில் பலரை மாற்றிய நூல். இந்த நூல் தமிழகத்தினுடைய சாதனை விற்பனையாக 3.5 லட்சம் பிரதிகள் விற்பனையாகி இருக்கின்றன என்கிற செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது பெரிய ஒரு அவமானகரமான சம்பவம், மக்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல சம்பவமே கிடையாது, அசிங்கம், கேவலம். 1984 என்னுடைய முதல் அமெரிக்க பயணம். நியூயார்க் நகரில் 42வது தெருவில் 42வது மாடியில் ஃபேமிலி சர்க்கிள் என்ற ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகை அலுவலகத்தில் ஆர்த்தர் ஹெட்ரிக் என்கிற அந்த ஆத்தரை நான் பார்க்க போயிருந்தேன், அந்த எடிட்ஸை பார்க்க போயிருந்தேன். தெரியும், அமெரிக்கர்கள் நேரத்தில் ரொம்ப குறிப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு பங்க்சுவாலிட்டியை தப்பு பண்ணால் மன்னிக்க மாட்டாங்க, எல்லாம் தெரியும் எனக்கு. 10:45 அந்த கட்டடத்தினுடைய வாயிலே நான் நிற்கிறேன். 11:07 வரைக்கும் அந்த ஆத்தர் ஹெட்ரிக்கை நான் என்னால் பார்க்க முடியல. எங்கே தவறு நடந்தது? அமெரிக்கா போனவர்களுக்கு தெரியும், அமெரிக்கா போகாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அமெரிக்காவில் 2 லிஃப்ட் இருக்கும், பெரும்பாலான இடங்களில் 2 லிஃப்ட் இருக்கும். லெஃப்ட்டு லிஃப்ட்டு 1, 3, 5 அப்படி தான், ஆட் நம்பர்ஸ் மட்டும்தான் போகும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது 2, 4, 6 அப்படின்னு ரெட்டை இலக்கமாக போகும். 42வதுக்கு நான் 2வதுல ஏறி இருக்குன்னா தெரியாதனமாக நம்ம அப்போ தானே அமெரிக்கா அப்போ தானே முதல் முறையாக பார்க்குறோம், ஆன்னு வாயை பொழந்துங்கன்னு போனால் தப்பான லிஃப்டில் ஏறி போனால் அது 21வது மாடி போய்ட்டு கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, அது என்னங்க அவ்வளோ பெரிய, அது பெரிய கமர்ஷியல் சென்டர், அது அவ்வளோ பெரிய அந்த நம்ம இதிலெல்லாம் இருக்கும் இல்லையா, ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி ஸ்ட்ரெச்சர்லாம் உள்ளே போகிற மாதிரி, அதை விட பெருசு. ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் அவ்வளோ பேர் ஏறுறான், அவ்வளோ பேர் இறங்குறான். இன்றைக்கி தொலைஞ்சோம்டான்னு நினச்சேன். வந்து ஏறி அங்கே போய் 42வது மாடியில் போய் கதவை தட்டினா, அழகுன்னா அழகு, அப்படி ஒரு உலக போட்டிக்கு போக வேண்டிய எப்படியோ ஆர்த்தர் ஹெட்ரிக்கு செக்ரட்டரியாக வந்தாள். அவ்வளவு அழகாக இருந்தாள். அவள் பார்க்க தான் அழகாக இருந்தாளே தவிர பொல்லாத்தனம்னா பொல்லாத்தனம். எங்கள் பக்கத்தில் ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் சிவகங்கை மாவட்டத்திலாம் சொல்லுவோம் கிருத்துருவம்னு சொல்லுவோம் நாங்கள். அப்படி ஒரு கிருத்துருவமான பொண்ணு அது. எஸ் அப்படின்னு ரொம்ப சாக்லேட் குரலெல்லாம் வரவேற்றா. ஐ எம் தமிழ்வாணன், ஐ எம் கம்மிங் டு சி, ஐ ஹவ் கம் டு சி டாக்டர் ஹெட்ரிக், ஐ ஹாவ் அப்பாயின்மெண்ட் வித் ஹிம் அப்படின்னு. உடனே அப்படின்னா அவள் சொன்னால் ரொம்ப நாகரிகமாக தான் சொன்னான். அந்த வார்த்தை பயங்கரமான அர்த்தம் கொண்டது. யூ ஆர் சப்போஸ் டு கம் பை 11 o'clock என்று அவள் சொன்னாள். நீங்கள் 11 மணிக்கல்லவா வந்திருக்க வேண்டும் என்று சொன்னான். ஆஹா வச்சாடா வேண, இவன் அவளே இந்த ஆட்டம் ஆடுதே, தலை என்ன ஆட்டம் ஆட போதேன்னு நினச்சி ஆடிச்சு. இவள் பொல்லாதவங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் அவள் சொல்கிறான். உள்ள இன்டர்காமில் ஆர்த்தர் ஹெட்ரிக்கு, மிஸ்டர் தமிழ்வாணன் ஹஸ் கம், இஸ் அப்பாயின்மெண்ட் டைம் வாஸ் 11 o'clockன்னு சொல்கிறாள். இந்த கிருத்துருவத்தை புரியுதா அவங்களுக்கு? மிஸ்டர் தமிழ்வாணன் ஹஸ் கம், அதோட அவன் நிறுத்தணும்ல நீ. இஸ் அப்பாயின்மெண்ட் டைம் வாஸ் 11 o'clockன்னு சொன்னால், டேய் எவ்வளோ நேரம் அவன் லேட்டாக வந்திருக்கான் பாடுறான்னு அவன் போட்டு கொடுக்குறான். அவன் என்ன நினச்சான்னா தெரியல, ஆஸ்க் தட் தமிழ்வாணன் டு கோ பேக் டு இந்தியான்ட்டான். முடியாதுன்ட்டான். 2 எடிட்டர்கள் அமெரிக்க தூதரகம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்த அப்பாயின்மெண்ட்டு சந்திக்க பார்த்தா ஒரு 7 நிமிஷம் குறுக்கால் நின்றுச்சு. நாங்கள் பத்திரிகையாளர்கள், ராஜு சாருக்கு தெரியும்,
நாங்கள் சும்மாலாம் விட மாட்டோம். ஏய், இங்கே 10:45 நாங்கள் வந்தோம், லிஃப்ட் முறை தெரியல, அதனால் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு லேட்டாக வந்திருக்கிறோம், இதை நீ உள்ளே சொல்லு, இதை தாண்டி அவன் மாட்டேன்னா நான் போய்க்கினே இருக்கேன் அப்படின்னு நான் லோக்கல் லாங்குவேஜில் சொல்கிறேன். அதை அழகாக சொன்னேன். அவளுக்கே ரொம்ப பாவமாயிடுச்சு. திடீர்னு அவன் நல்லவள் ஆகிட்டா. எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்லவர் இருக்கா, எல்லாருக்குள்ளேயும் ஒரு பொல்லாதவர் இருக்கா. இது மனைவிக்கும் பொருந்தும். எதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்தது உங்கள் வாழ்க்கை. அதை பற்றி பின்னாடி பேசுவோம். அவன் சொல்கிறான், மிஸ்டர் தமிழ்வாணன் has come well in advance. Since you don't know the system prevailing here, he was a little bit delayed. Can you kindly consider? தயவு செய்து பரிசீலிக்கிறீங்களான்னு கேட்டான். கேட்குறவங்க கேட்டால் நல்லா எடுபடும் போல இருக்கு. இந்த அழகி கேட்டால் அவன் உடனே சரின்ட்டான். சரி, வர சொல்லு அவனை. உள்ளே போனோம். Hello, Mr. Tamilvanan. You have come all the way from India to see me. Oh, I am so privileged. I am so happy. There are so many journalists in the US, but still you preferred me. Oh, அப்படின்னா எனக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்னடா இவ்வளோ அன்பாக பேசுகிறான், இவ்வளோ நல்லா வரவேற்கிறான், இவனாடா நம்மளை திருப்பி அனுப்பிச்சாலாம் வந்தான், வரவேற்றாலும் வந்தான். போய் உட்கார்ந்தாங்க. சாரி மிஸ்டர் ஹெட்ரிக், ஐ எம் லேட் பை 7 minutes என்று சொன்னாங்க. அதுக்கு அவன் சொன்னான் பாருங்க, அதுதாங்க இந்த புஸ்தகம். அவன் சொன்னான், 2 சொல் தான். இந்த அறிவார்ந்த சபை அந்த சொல்லை எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. யூ இந்தியன்ஸ் என்று சொன்னான். இந்தியர்களாகிய நீங்கள் என்று அவன் சொன்னான். கோபம்னா கோபம், கடுமையான கடுப்பாயிட்டான். சட்டை பிடிச்சிக்கலான்னு பார்த்தேன் அவனை. டேய், யூ லேனாதவான் என்று சொல், உனக்கு உரிமை இருக்கிறது. யூ இந்தியன்ஸ்னு எப்படி சொல்லுவேன் நீ? எப்படா சொல்லுவேன் நீ? எப்படா என்னுடைய எத்தனை கோடான கோடி சகோதர சகோதரிகளை அவமதிக்கிறப்பா நீ பேசலாம்? என்ன பேசுகிற நீ அப்படின்னு எனக்குள்ளே இருக்கிற அசுரம் எழுதுகிறான். அட்டக்கு டே, அட்டங்கடா டே. ஏற்கனவே அவனுக்கு இந்தியர்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் இல்லை, நீ வேறு அதை கெடுத்துறாத அப்படின்னு ஏதோ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு திராவகம் இறங்கி உள்ளே அடங்குது. அதோட சம்பவம் கரெக்டாக. அதுக்கு மேலெல்லாம் நான் அதுக்கு மேலே போகல. அப்போ என் மேலே எனக்கு கோபம் வந்தது. 3வது முறையாக மனம் மாறினேன், திருந்தினேன். 84க்கு பிறகு நான் கணக்கில் வீக்கு 16, 24, 40 வருஷமா? ஓகே, 40 வருஷம். 40 வருஷமாக நான் ஒரு நிகழ்ச்சி கூட தாமதமாக சென்றதில்லை என்கிற செய்தியை இந்த சபையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். என்ன ஒரு வெள்ளம், எங்கள் பகுதி பாஷை, என்ன ஒரு வெள்ளம் இருந்தால் இப்படி ஒரு இது சாத்தியம். எவ்வளவு நேரம் நான் இவ்வளோ முறை சரியாக போயிருக்கேன் தெரியுமா? சபேரா ஹோட்டலில் ஒரு பொது தொண்டு நிறுவனத்துடைய நிகழ்ச்சி நடக்குது. நான் தான் சீஃப் கெஸ்ட்டு. 7 மணி. சபேராவில் 7 ஹால் இருக்குது, கண்டுபிடிச்சி போகிறதே கஷ்டம். சரியாக போயிட்டேன். ஆனால் சந்தேகம், யாருமே இல்லை ஹாலில். ஒரே ஒருத்தர் பேனரை விரித்து அப்போ தான் பின்னு குத்திக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பின்னு பிரிகிற வரைக்கும் அதுதான் மஹாலா, இதுதான் நம்ம பேச்சாங்க தெரியவே இல்லை. பிரித்த பிறகு லேனா தோணும், ஆஹா இதுதான் நம்ம ஹால். போய் சத்தமெல்லாம் போய் முன்வரிசையில் போய் உட்காந்துச்சேன். சரியா 7 மணி. அவர் பின்னெலாம் குத்திட்டு இறங்கி வந்தார். நம்ம ஃபேமஸ் நம்ம தான் நினச்சிக்கணும், நம்மளை எனக்குமே தெரியல. நீங்கள் என்ன? நான் தான் லேனாத்தோவானு. வா லேனாத்தோன். அப்படியா? யார் அப்படின்னா யாருன்னு? யோ, இன்னைக்கு நான் தான் ஏன் பிரதான பேச்சாளங்க பாரியா, அதில் போஸ்டர் இருக்குது, நான் தான் ஏன். ஓஹோ, எத்தனை மணிக்கு உங்களை வர சொன்னாங்க? இல்லை, நிகழ்ச்சியில் 7 மணின்னு போடணும். 7 மணிக்கு போட்டால் 7 மணிக்கே வந்துடுறதா அப்படின்னார் அவர். என்னங்க இது தமிழ்நாடு? ஏங்க, நேரத்துக்கு வந்தவனுக்கு பாராட்டு கிடையாதுங்க, அவமானப்படுத்தலாம். கொங்கு அமைப்பு ஒன்று நம்ம ஈரோட்டில் இருக்குது, அது பேர் ஞாபகம் இல்லை. அந்த அமைப்பில் என்ன தெரியுமா பழக்கம்? லேட்டாக வரவன் எவனாக இருந்தாலும் கடைசி வரிசை தான். போயா பின்னாடி, சரியான நேரத்துக்கு வரவங்களா முன் வரிசை, அப்படி தான் ஃபில் பண்ணிகிட்டே வருவாங்க. அந்த ரொம்ப அருமையான அரங்க நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் எதிர பக்கத்துலேயே இருக்குது. அது சங்கம், அது ஊர், அது அமைப்பு. நேரத்துக்கு வர்றவங்களை கலட்டா பண்ணுறீங்க, கேவலப்படுத்துறீங்க, வாங்கடா. கோபம் வந்துச்சு. இந்த சமூகத்தை மாற்றணும். தமிழர்கள் எல்லா திறமைகளும் உள்ளவர்கள், ஆனால் அவர்கள் நேர உணர்வை மாற்ற வேண்டும் என்ற தனி மனிதனாக இன்றளவு நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஓரளவு நான் மனத்தை மாற்றி இருக்கிறேன்.
எங்கள் டிரைவர்கிட்ட கேட்டிங்கன்னா எத்தனை மணிக்கு வந்தீங்க, குன்சாலாம் சொல்ல மாட்டார். 8:03 வந்தப்பா, 3 நிமிஷம் லேட்டா, சரி சரி வா வா. என் மனைவியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவங்க சாந்தா சிவம் போன்றவர்களுக்கெல்லாம் இருக்குது, மேடத்துக்கெல்லாம் இருக்குது. வருங்காலத்தில் சந்திப்பீங்க. குடும்ப நண்பர்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க, நிறைய குடும்ப நண்பர்கள் வந்திருக்காங்க. நம்ம அருள், நம்ம நாசர், இன்னும் பலர் வந்திருக்கிறாங்க. அவங்களாம் சந்திக்கும் போது என் மனைவியை பார்த்து நீங்கள் ஒரு கேள்வியை அவசியம் கேட்கணும். உங்கள் வீட்டுக்காரருக்கு கோபம் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். ஆச்சரியமான பதில் வரும். ஐயோ ஒரு கோபமே வராதுங்க, எப்போவுமே கோபப்பட மாட்டாருங்க, ஆனால் கோபப்படுவாருங்க. என்னங்க ரெண்டையும் சொல்கிறீங்க? ஆமாங்க, கோபமே வராது. 6 மணிக்கு நம்ம ரிசப்ஷனுக்கு கிளம்பணும், 6 மணிக்கு திரைப்படத்துக்கு போகணும், ரெடியாருன்னு சொல்லுவார். 6 மணிக்கு ரெடியாக இல்லைன்னா மட்டும் கோச்சுக்குவார். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கோச்சுக்குவார். இந்த நிகழ்ச்சிக்கு 5:30 போட்டிருந்ததுங்க. 5:30க்கு நான் வந்தேங்க. மைக் செட்டுக்காரங்க, 2 பாடகர்கள், இன்னும் 2 பேர் தான் இருந்தாங்க. யாரையுமே காணல. எனக்கே சந்தேகம் வந்துருச்சு, வேற எங்கேயாவது ஆள் நடக்குதா அந்த நிகழ்ச்சி. பார்த்தா இல்லை இதான் கரெக்டாக. அப்புறம் ஒரு வழியாக ஒரு 6:30க்கு தான் ஆரம்பித்ததாக எனக்கு நினைவு. இசை நிகழ்ச்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவதுங்க, நேரத்துக்கு மனம் நிகழ்ச்சி வருங்காலத்தில் குறிப்பாக 50வது ஆண்டு நேரத்துக்கு துவங்குச்சுங்கிற இனிய செய்தியை என் காதில் தேனா பாயணும். சமுதாயத்தை நம்ம தாங்க மாற்றணும், நிர்வாகிகள் தாங்க மாற்றணும். வந்தாலும் வரலைனாலும் மனம் அமைப்பா ஐயோ டயத்துக்கு ஆரம்பிச்சிருவாங்கன்னு வந்துன்னா அவங்க திரும்ப ஆரம்பிப்பாங்க. அவங்க முன்ன பின்ன ஆரம்பிப்பாங்க. ஒரு மணி நேரம் லேட்டாக போனால் சரின்னா, இன்றைக்கி லேட்டாக வரவங்களாம் கெட்டிக்காரங்களாகவும் நேரத்துக்கு வரவங்களாம் இழிச்சவாயர்களாகவும் கருதப்படுகிற நாடாக இந்த நாடு இருக்கிறது. எனவே திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் மீது நீங்கள் கோபம் கொள்ளுங்கள், உங்கள் மனம் மாறும். என்ன தவறு நடந்தாலும், என்ன சம்பவம் நடந்தாலும், என்னுடைய பார்ட்ஸ் என்ன, நான் எப்படி இதுக்கு காரணமாக இருந்தேன், நான் எதுக்கு பேசிக் ரீசனாக இருந்தேன், அல்லது நான் எப்படி அடிஷ்னல் ரீசனாக இருந்தேன் பாருங்கள், உங்கள் மனசு மாறும். நீங்கள் அடுத்தவங்க மேலே கோவப்பட்டு அவங்கள விரோதிச்சுக்கிறீங்க. உங்களுடைய குறைகளை நீங்கள் உணர்வதே கிடையாது. உங்கள் மேலே கோவப்படுங்க, எவ்வளவு மாற்றம் வருது தெரியுமா? ஒரு சின்ன ட்ரிக்கு தான் நான் சொல்கிறேன். எதிராளி மேலே கோவம் வேண்டாம், உங்கள் மேலே கோவம். அடுத்த விஷயம், அமெரிக்காவில் 100 வெற்றிகரமான மனிதர்களை பேட்டி கண்டாங்க. உங்கள் வெற்றிக்கு என்ன காரணம்? எப்படி நீங்கள் இவ்வளவு பெரிய மாபெரும் மனிதராக உயர்ந்தீர்கள்? எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரராக ஆனீர்கள்? எப்படி நீங்கள் இவ்வளவு பெரிய புகழ்மிக்கவராக ஆனீர்கள்? கேட்டதுக்கு எல்லாம் அரைச்சான். கடுமையான உழைப்பு, எல்லாம் அதிர்ஷ்டம், எல்லாம் இறையருள், எல்லாம் எனக்கு வாய்த்த ஊழியர்களே. இதெல்லாம் கேட்டு புளிச்சு போச்சுடா, ஏதாவது புதுசாக சொல்லுங்கடான். ஒருத்தன் சொன்னாங்க வித்தியாசமான காரணம். ஐ நோ ஹவு டு சே நோ என்று அவன் சொன்னான். எனக்கு எப்படி மறுப்பது என்று தெரியும் என்று அவன் சொன்னான். நான் இந்த மறுப்பை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். மறுக்க கற்றுக்குங்க. என்ன ஒரு தவறான போதனை பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல? இல்லை, பல நேரங்களில் நம்ம மறுக்க தெரியாமல் மாட்டிக்கின்னு முழிக்கிறோம், ஃபினான்ஷியலி மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். சில பையங்களை கேளுங்க, தெரியாதனமாக இவ தோலை பார்த்து நான் ஏங்கி இன்றைக்கி மாட்டிக்கு நான் முழிக்கிறேன் பாருங்க, நோ சொல்ல தெரியாமல். ஐயோ வாழ்க்கையே கொடுமையாக அது. என்ன நோ சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. பட் என்ன வித்தியாசம்னா, வெள்ளைக்காரன் எப்படி நோ சொல்லுவான், நம்ம எப்படி நோ சொல்லுவான்னு நான் சொல்லி காட்டுறேன். மிஸ்டர் ஆண்டர்சன், நான் கேட்குறேன், மிஸ்டர் ஆண்டர்சன், கேன் யூ லெண்ட் மீ $100? ஆண்டர்சன் அவர்களே, எனக்கு ஒரு $100 கடனாக தருகிறீர்களா? அவன் உடனே சொல்லுவான் நோ, அழகாக சொல்லுவான். அதில் நான் சொல்ல போகிறேன், கவனிங்க அந்த வாக்கியத்தை. அதில் நோங்கிற வார்த்தையே இருக்காது. மிஸ்டர் தமிழ்வாணன், I doubt very much whether I can give you this time, maybe next time அப்படிமா. இல்லை எங்கேயாவது நோ இருக்கா? எவ்வளோ அழகாக மறுத்துட்டான் பாருங்க. நம்ம ஆளுங்கிட்ட ஒரு $100 கைமாத்து கேளுங்க, டே நீ ஒரு ஃப்ராடு, உங்கள் அப்பா ஒரு ஃப்ராடு, டோட்டல் பேஸ்டா, டே போடா டே காலங்கத்தால் அந்த மூட கெடுக்காரான். நோ சொல்ல தெரியாதவர்கள் நாம். நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் ஒரு இளம் பெண்
ஒரு இளம் ஒருதலை காதலனால் கொல்லப்பட்டாள். அந்த சம்பவத்தை நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. பின்னோக்கி போங்க, பல ஆண்டுகள் ஆச்சு. என்ன தவறு நடந்தது தெரியுமா? அவள் காதலை மறுத்தது அல்ல காரணம், காதலை மறுத்த விதம். அவள் பேரழகி, இவன் இந்த இருப்பு சட்டி கீழே ஒரு கருப்பு இருக்குமே அந்த மாதிரி ஒரு கருப்பு. அவன் இவனை, சாரி ப்ரோ, நான் உங்களை ப்ரோவாக தான் நான் நினைக்கிறேன், எப்படி நீங்கள் காதலை வளர்த்துக்கிட்டீங்கன்னு தெரியல, தயவுசெய்து நான் மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு நான் பொருத்தமானவனாக இருக்கவே மாட்டேன், நீங்கள் தயவுசெய்து என்ன இது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அவளுக்கு அந்த கதி நேர்ந்திருக்காதோ என்று நான் கருதுகிறேன். பேப்பரில் போட்ட செய்திதான், கடுமையான வார்த்தைகள் வந்து விழுந்திருக்கின்றன. ஏய், என்னை பார்த்து காதலி, யார்ரா நீ, டேய் உனக்கு என்னடா தகுதி இருக்கு, டேய் அவள் என்னன்னோ கேட்டிருக்கா. அதில் அவன் காண்டாயிட்டான். காதலை மறுத்த விதத்தில் அவனுக்கு கோபம் அல்ல, காதலை மறுத்ததில் அவனுக்கு கோபம் அல்ல, காதலை மறுத்த விதம் அவனுக்கு கோபம். அடிச்சான், முடிஞ்சது கதை. மறுக்க கற்றுக்கொள்வது பெரிய கலை. மாட்டிக்கொள்ளாதீர்கள். மறுக்க தெரியாத மாட்டிக்கொள்ளவர்கள் உண்டு. சிங்கப்பூருக்கு நான் போகிறேன், எங்கள் உறவினர் பெண்மணி ஒரு பெரிய பெட் கிரைண்டரை கொடுத்து நீங்கள் கொண்டு போய் என் மக வீட்டில் கொடுத்துருங்கன்னாங்க. என்னங்க அது அக்கிரமமாக இருக்குது? ஏங்க எனக்கு அனுமதிக்கப்பட்டதே 20 கிலோ, அது 30 கிலோ பெனல்ட்டி கட்டி உங்களுக்கு போய் கொடுப்பாங்களா? நான் இழிச்ச வாயினா? நான் ரொம்ப அழகாக நான் சொன்னேன். என் பையன் வளர்ந்து கொண்டு இருக்கிற காலத்தில், கல்லூரி பருவத்தில் அப்பாச்சி அப்படிங்கிற ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு வெஹிக்கிள் அப்போ தான் அறிமுகமாகுது. அதை கேட்டான், பக்குன்னு ஆச்சு எனக்கு. ஐயோ மறுக்கணும், ஆனால் மறுத்தா நீ உயர்நீதிமன்றம் போகும். உயர்நீதிமன்றம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். உயர்நீதிமன்றம் போகும், அங்கே போய் சாங்ஷன் ஆகி வந்துடுமே அப்படின்ட்டு ரொம்ப கவனமாக மறுக்கணும்னு. தம்பி இங்கே வா உட்காருன்னு. ஆஹா ஆரம்பிச்சிட்டாங்க அவன். இதாயான் மறுப்பதனுடைய முதல் ஸ்டேஜு. எனக்கு 25,000 அப்போ அந்த பைக் அறிமுகமானது 25,000. எனக்கு 25,000 பெருசு இல்லை, உன்னுடைய உயிர், உன்னுடைய பாதுகாப்பு, அதுதான் எனக்கு முக்கியம். கொஞ்ச நாள் போகட்டும், உனக்கு காரே நான் வாங்கி தரேன், அப்பாச்சி மட்டும் கேட்காத, இந்த அப்பா சொல்கிறத கேளுன்னு. ரொம்ப அழகாக எடுபட்டுது. ஐ நோ ஹவு டு சே நோ. தயவுசெய்து நோ சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். வார்த்தைகளில் காயப்படுத்தாதீர்கள். உங்கள் வீடு தேடி வந்து ஒரு உதவி கேட்குறார். இங்கே கல்லூரி அதிபர்களாக இருக்கிறீங்க, பெரிய பெரிய நிறுவன அதிபர்களாக இருக்கிறீங்க, விதவிதமான உதவிகள் கேட்குறாங்க, சிபாரிசு கேட்குறாங்க, வேலை கேட்குறாங்க. தவணையாக மறுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போவே கிலட்டின் போடாதீங்க, ஸ்லைஸை உடனே போடாதீங்க. தம்பி பார்ப்போம், இப்போ தான் பொருளாதார நிலைமைகள்லாம் மேம்பட்டு வருது, நீங்கள் ஒரு வாரம் கழித்து வந்து பாருங்கள், சாத்தியக்கூறுகள் இருந்தால் சொல்கிறேங்கிறதுலையே முடிஞ்சு போச்சு. ஐயா இவரை இனிமேல் இப்போ வரமாட்டோமா, நான் வரமாட்டோமா இவரை பார்க்க, முடிச்சிட்டாருப்பா கதையை, ஃபைலை முடிச்சிட்டாரு, நோ சொல்லிட்டாரு. ஆனால் நோ உனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்கள் நோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னது வேலையா? டே எந்திரா, டே ஏன்டா காரில் வந்து வேலையை கெடுக்கிற மாதிரி வரும். உங்கள் வீட்டுக்கு வீடு தேடி வருகிறவர்களுடைய உதவிகளை மறுப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது, அவனை காயப்படுத்துவதற்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. நோ சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்கிறது, ஆனால் காயப்படுத்துவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. மென்மையாக சொல்லுங்கள். ஒரே நேரத்தில் டபுள் வேரல் கண்ணால் அடிக்கிறீங்க, ஒரு கண்ணால் அடிங்க போதும். நோ சொல்லிட்டீங்களா போதும். ஏன் காயப்படுத்துனீங்க? நிறைய விஷயம். 50 நிமிடம், இன்னும் 10 நிமிடத்தில் என்னுடைய உரையை வந்து நான் நிறைவு செய்யணும். மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 3 மந்திரங்களை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். ஆனால் அது வந்து ஆங்கில மந்திரங்கள். ஒரு தமிழ்வாணன் போய் ஆங்கில மந்திரங்களாக சொல்லலாமானா சொல்லலாம். அது எனக்கு நானே உருவாக்கின மந்திரங்கள். 3 மந்திரங்களை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா எப்பொழுதும் நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம், மன நிறைவோடு இருக்கலாம். அட்ஜஸ்ட், அடாப்ட், அக்காமடேட், 3A. இதை மட்டும் நீங்கள் பின்பற்றி பாருங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இல்லைன்னா கேளுங்க. அது என்ன அட்ஜஸ்ட்னால் சரி செய்து கொள்ளுதல். திருக்கழுக்குன்றத்துக்கு நானும் என்னுடைய சக மாணவர்களும் கல்லூரி காலத்திலே கார் கிடச்சிருந்து எனக்கு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாங்க. கல்லூரி காலத்திலே திருக்கழுக்குன்றத்துக்கு எல்லோரும் போகிறோம், அதே அம்பாசிடர் கார்.
95 75 நம்பருடன் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதை எடுத்துகிட்டு அம்பாசிடர் போனால் மானத்தை வாங்கிச்சு அந்த காரு. பஞ்சர். எல்லாம் பசங்க கூட வர பசங்க கேட்பான், நம்மளை சும்மா விடுவானுங்களா? நார் அடித்தானுங்க. ஏய் ஓட்டக்கார எடுத்து வந்து நம்மளை பாடாப்படுத்துகிறான்டா. இன்னும் ஆளுக்காள் பேச ஆரம்பிச்சிட்டான். அவமானம் தாங்கலை. உடனே ஒரு பஞ்சர்கார்ட்ட சொல்லி நீங்கள் பஞ்சர் பார்த்து வச்சுருங்க அப்படின்னு. அப்போ வந்து 11 மணி ஆக போகுது. 10:50 10:45. அப்போல்லாம் திருக்கழுக்குன்றத்துக்கு கழுகுகள் வந்து கொண்டிருந்த காலம். வாடா எல்லாம் போய் திருக்கழுக்குன்றம் போய் பார்த்துட்டு வருவோம். நம்ம மாமல்லபுரம் தானே நம்முடைய இலக்கு. திருக்கழுக்குன்றம் போவோம். எல்லாம் போனோம். பருந்து வந்தது சரியான நேரத்துக்கு. ஐயர் உணவு வச்சார். எல்லாம் பார்த்து ரொம்ப வந்தோம். அதாவது ஒரு சோகமான, ஒரு ஏமாற்றமான, ஒரு வருத்தமான ஒரு இதை வந்து சூழ்நிலையை அருமையாக மாற்றி அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். டே பஞ்சரானது ரொம்ப நல்லதாக போச்சுறான்றான் ஒருத்தன். எப்படி வந்து ஒரு சூழ்நிலை மாறும். அன்னை தெரசாவும் அவங்களுடைய என்ன சொல்லுது, அவங்களுடைய நன்ஸா என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய சீடர்களும் எல்லாரும் யூஎஸ் போகிறாங்க. அவங்க போகிறது வந்து அலிட்டாலியா என்கிற விமானம். அது ரோமில் வந்து இடம் மாறி அப்புறம் வேறு ஃப்ளைட்டு கொடுப்பாங்க. ஏன்னா 10 hours தான் அந்த காலத்தில் ஃப்ளைட்லாம் பறந்தது. 10 மணி நேரம் அங்கே, அது மறுபடியும் 10 மணி நேரம் யூஎஸ். அங்கே போய் இறங்குனா அடுத்த ஃப்ளைட்டு கேன்சல். யூஎஸ் போகிற ஃப்ளைட்டு கேன்சல். எல்லாம் நன்ஸ் எல்லாம் ஒரே அப்செட்டு. ஆனால் அன்னை தெரசா எப்பேற்பட்ட அன்னை, அவங்க சொன்னாங்க, ஐயோ ரொம்ப நாளாக அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சை நான் பார்க்கணுன்னு நினச்சேன். இந்த இயேசு நமக்கு வழி விட்டுட்டாரு. வாங்க எல்லாரும் நம்ம வந்து ரோமன் கேத்தலிக் சர்ச்சை போய் பார்த்து வந்துடுவோம்னாங்க. திருக்கழுக்குன்ற சம்பவம் அப்படியே நடந்தது. எதிர்பாராமல் திணிக்கப்படுகிற விஷயங்களை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ஒரு இனிமை தருகிற விஷயமாக மாறிவிடும். நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்து தானே தவிர, உங்களுக்கு சூழ்நிலை துன்பம் தர பார்க்குறது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதுவே இனிமையான விஷயமாக ஆகிவிடும். இன்னொன்று கேட்குறேன். அச்சுறக்கமாக படுத்திருக்குதுன்னு சிவகங்கை மாவட்டத்தில், எங்கள் பகுதி மாவட்டத்தில் சொல்லுவாங்க. அச்சுறக்கம், அதாவது சின்ன சத்தத்தை கூட எந்திரிச்சிருவாங்க. இப்படி படுத்துக்கிற ஒருத்தர் ரயிலில் பயணம் பண்ணுறார். இந்த ரயிலில் கிராஸ் பண்ணுற ஹார்ன் அடிக்கிறான், பயங்கரமாக அடிக்கிறான். பாலத்துக்கு வரும்போது தடதடாங்குது. ஒரு கணவனும் மனைவியும் விவஸ்தே இல்லாமல் கம்பார்ட்மெண்ட்டில் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு குழந்தை கத்திக்கிட்டே இருக்குது. பிளாட்ஃபாரத்தில் போண்டா, அவன் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் குரல். பேசும்போது நல்லா பேசுகிறான். போண்டான்னா அதுக்கு ஒரு தனி, டீக்குன்னா அதுக்கு ஒரு தனி குரல் வச்சுருக்கான். அவன் பேசுகிறான், இன்னும் கத்துறான். இவ்வளவு சத்தத்துக்கு இடையிலையும் இந்த அச்சுறக்கமான ஆள் நல்லா தூங்குறாரு. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? யாராவது ஒருவர் சொல்லுங்கள். நானே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. என்ன கவலை இல்லாத வாழ்க்கையா? நான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆன்சர் எதிர்பார்க்குறேன். அதாவது சின்ன சத்தத்தை கூட எழுந்திருக்கக்கூடிய ஒருவர் ஒரு 10 விதமான வித்தியாசமான சத்தங்களுக்கு நடுவில் தூங்குறார். எப்படி? தேவையில்லாமல் கிட்டத்தட்ட ஆன்சருக்கு நெருங்கி வரீங்க. நீங்கள் ஏதோ சொன்னீங்க. அது நான் தானே கொடுத்தேன் க்ளூ. சரி, நானே சொல்லிடுறேன். மன தயாரிப்பு, அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது. என்ன நடக்குது? ரயிலில் ஏறி நீ உட்கார்ந்துருக்கும் போது ஒரு குழந்தை கத்தும். 2 பேர் சண்டை போட்டுக்குவாங்க. ஒரு கிராஸ் பண்ணுற ரயில் ஓன்னு ரயில் அடிச்சுட்டு போவான். போண்டாட்டி கத்துறவன் கத்திக்கிட்டே இருப்பான். எல்லாரும் வந்து அவ்வளோ விதமான சத்தங்களும் உண்டு பண்ணும். ஆனால் நீ எதையுமே பொருட்படுத்தாமல் நீ பாடு தூங்கு என்கிற மென்டல் ப்ரிப்பரேஷனோட போயிட்டு தான் நம்ம ரயிலுக்குள்ளே நுழையிறோம் இல்லையா? இல்லைன்னா எப்படி வரும் தூக்கம்? அட்ஜஸ்ட்மெண்ட், அடாப்ட், ஏற்ப நடத்தல் தான் அடாப்ட். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நடத்தல். என்ன உதாரணம்? என்னுடைய மகன் இப்போ அமெரிக்காவில் பெரிய நிலையில் இருக்கார். சாஃப்ட்வேர் கம்பெனி அதிபர்லாம் சொன்னேன் இல்லையா? அவர் சின்ன பையனாக இருக்கிற போது எங்களோட தான் படுத்துக்குவார். அவருக்கு இந்த குளிர் வந்து தாங்காது. எனக்கு ஏசி இல்லாமல் தூக்கம் வராது. நான் ஒரு 23 டிகிரியில் செட் பண்ணிவிட்டு நான் தூங்குவேன். அவன் நான் எப்படா தூங்குவேன் பார்த்து மெல்ல எழுந்து போய், அந்த எப்போல்லாம் ரிமோட் கிடையாது, போய் அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவான். அவன் எப்படா தூங்குவான்னு பார்த்துட்டு நான் எந்திரிச்சு போய் அந்த சுவிட்சை மறுபடியும் ஆன் பண்ணி விட்டுருவேன். ராத்திரியெல்லாம் அந்த போராட்டம் நடக்கும். ஒரு நாள் 2 பேரும் ஒரே நேரத்தில் எழுந்திரிச்சிக்கிட்டோம். 2 பேரும் திருட்டு மொழி. இது அல்ல செய்தி. அவன் சிகாகோ பக்கத்தில் அயோவா யூனிவர்சிட்டி என்கிற மகரிஷி யூனிவர்சிட்டியில் படிக்க போனான்.
அங்கே கிளைமேட் என்ன தெரியுமா? -23, -23, நாட் +23, 46 டிகிரி வித்தியாசம். ஒரு தடவை ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு போகிறோம், ஏதோ கண்ணில் ஏதோ ஒரு தூசி விழுந்துருது அல்லது பனிக்கட்டி விழுந்துருது. உடனே அந்த பனிக்கட்டி கண்ணீரை வரவழைக்கிறது. அந்த கண்ணீர் உடனே ஐஸ் கட்டி ஆகி உடனே கண்ணை சிதைக்கிறது. கண்ணு வந்து ரத்தமாயிருது. அவ்வளவு கடுமையான குளிர். கிளாஸ் ரூம் டு கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூமுக்குள்ளே உங்களுக்கு நல்ல மெயின்டெனன்ஸ் கொடுப்பாங்க, டெம்பரேச்சர். நீங்கள் கிராஸ் பண்ணி போகிற கிளாஸுக்கு போகிற போது நீங்கள் அந்த அவதியப்படணும். நான் இப்பொழுது கேட்குறேன், 23 டிகிரி மைனஸை தாங்கிக் கொள்ள முடியாத ஒருவன் எப்படி 23 டிகிரி மைனஸை தாங்கிக்கிட்டான்? என்ன நடந்தது? எதுக்காக அடாப்ட்? இங்கே நான் வந்திருக்கிறோம், எதுக்காக வந்திருக்கிறோம்? இதை தாண்டி எம்எஸ் படிப்போடு தான் நான் இந்தியா திரும்புவேன். கங்கணம் கட்டிக்கிறாங்க அவங்க. இந்திய பிள்ளைகளை போல் கெட்டிக்கார பிள்ளைகளை பார்க்கவே முடியாது. 2 வருஷம் எம்எஸ் கோர்ஸை எவனாவது முடித்தானா இந்தியனாக தான் இருப்பான். 1.5 வருஷத்தில் முடிச்சிருவான். கெட்டிக்கார பிள்ளைங்க எங்கே போனாலும் ஜெயிப்பாங்க. அடாப்ட், அட்ஜஸ்ட், அக்காமடேட், இடமளிப்பது என்று டிக்ஷனரி சொல்லுகிறது. என்னுடைய சகோதரர் ரவி தம்மன்னா எங்கெங்கேயோலாம் உதாரணம். அவன் வாரன் பஃபெட்டு இவெல்லாம் நான் போவே மாட்டேன். கண்ணுக்கு தெரிஞ்ச உதாரணம், கண் எதிர பார்த்த சம்பவத்தை சொன்னா தான் உங்களுக்கு ரியலிஸ்டிக் வரும். இன்னும் ஒரு 2 நிமிடத்தில் என்னுடைய உரையை நிறைய அடைய வேண்டிய செய்தி கொஞ்சம் வேகமாக வந்து முடிக்கிறேன். அடாப்ட் வந்து எப்படி இதுவோ அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எப்படின்னா ரவி தம்மான்ட்டேருந்து கற்றுக்கணும். நம்ம எல்லாரும் ஒரு தொழில் செய்கிறோம், ஒரு வேலை செய்கிறோம், ஏதோ சம்பாதிக்கிறோம், இல்லத்தரசிகள் குடும்ப கடமைகள் செய்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நேரம் சலிப்பு வருதா இல்லையா, வெறுப்பு வருதா? இதே வேலையாக போச்சு, காலங்காத்தால் எந்திரிச்சு காப்பி போடுறதும் எந்திரிச்சு ஓடுறதும் மனுஷன் செய்வான் அந்த தொழிலை என்றெல்லாம் நம்ம சொல்லுகிறோமா இல்லையா? ரவி தம்மானன் தன்னுடைய தொழிலை சலிப்பாக பேசி நான் இதுவரை கண்டதே கிடையாது. அப்படி தொழிலை நேசிக்கிறதுனால எங்களுடைய வீக்கெண்ட் ஹவுசஸ்லாம் அதுக்கெல்லாம் எதுக்குமே வரமாட்டார். வி ஹாவ் எ பீச் ஹவுஸ், வி ஹாவ் எ ஃபார்ம் ஹவுஸ், வி ஹாவ் எ ஹில் ஹவுஸ், எதுக்குமே வரமாட்டார். எப்படானா ஞாயிற்றுக்கிழமையோட உட்காருவார், பண்டிகைக்கு போய் உட்கார்ந்துக்குவார். எப்படின்னா மனம் அதில் லயிக்கிறார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் தொழிலை உங்கள் வேலையை நீங்கள் மனம் லயித்து செய்யுங்கள். உங்களுக்கு அது துன்பமே தராது, அவ்வளவு மகிழ்ச்சியை தரும், அவ்வளோ மன நிறைவு தரும், சலிப்பே வராது. ஒரே ஒரு செய்தி, நான் நேரம் தாண்டி பேசுகிறேன் என்பதை உணர்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லலைன்னா எனக்கு வந்து நிறைவாக இருக்காது. இனிமேல் நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. கவலைப்படாமல் இருக்க ஒரு டெக்னிக் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சுடுநீர் தொட்டா கை வெந்து போது தொடுறதில்லை. கரண்ட்டு தொட்டால் ஷாக் அடிக்குது, அதை வந்து நம்ம தொடுறதில்லை. கவலைப்பட்டால் நன்மை இல்லை. டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அது வந்து தோல் நிறத்தை மாற்றுது, பல் நிறத்தை மாற்றுது, பிளட் ப்ரெஷரை மாற்றுது, இதயத்தை சாகடிக்குது, எல்லாம் பண்ணுதான் இல்லையா? அப்படி தெரிஞ்சும் ஏங்க நம்ம கவலைப்படுறோம்? அதை மட்டும் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் கவலைப்படுறது நல்லதில்லைன்னு தெரிஞ்சும், உடல்நலத்தை பாதிக்குதுன்னு தெரிஞ்சும், எல்லா விதமான அடுத்தடுத்த இயக்கங்களை செய்ய விடாமல் பொண்ணு நம்மளை போட்டு முடக்கி போட்டு கட்டி போடுறது நம்முடைய கவலை அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் நம்ம கவலைப்படுறோம் சொல்லுங்கள்? இயற்கை. ஓகே, அக்ரீடு. ஓகே, இல்லை, நான் வேகமாக போக வேண்டியிருக்கேன்னா, நம்ம பெற்றோர் கற்று தந்திருக்கிறார்கள். 40 மார்க் வாங்க வேண்டியவன் கூட வாங்காமல் 32 மார்க் வாங்கியிருக்கலாம். 32 மார்க் வாங்கிட்டு கொஞ்சமாவது கவலைப்படுறானா பாரு. வீட்டில் ஒரு வயசுக்கு வந்த பிள்ளை அம்மா பார்வையில் ஒரு ஃப்ளாஸ்கை உடச்சிட்றான். இப்போ தெர்மோ ஃப்ளாஸ்கெல்லாம் மாறி எவர் சிலர் வந்துருச்சு. தெர்மோ ஃப்ளாஸ்கை உடச்சி விட்றான். உடனே அந்த பொண்ணு பாடு கேஷுவலாக அது பாடு அப்படின்ட்டு போயிடுது. அம்மா நரான்னு சொல்லுவாங்க. ஃப்ளாஸ்கை உடச்சிட்டு கொஞ்சமாவது கவலைப்படுறாளா பாரு. நம்ம பெற்றோர் எதுவும் நடந்தால் கவலைப்படணும்னு சொல்லி தந்துட்டாங்க. ஃப்ரேம் ஆஃப் மைண்ட். ஒவ்வொன்றுத்துக்கும் எது நடந்தாலும் கவலைப்படணும். இல்லை பிரச்சனை, கவலை, தீர்வு, மகிழ்ச்சி தான் 4 நிலைகள். ப்ராசஸ் ஆஃப் ஒரி இஸ் திஸ். ஃபோல்ட் திஸ் ஹேண்ட். இது வந்து பாபா சைன்லாம் கிடையாது, வேறு சைன் இது. As soon as you face a problem, switch over to the solution. என்ன தீர்வு என்று மாறுங்கள், உங்கள் கவலை போய்விடும். என்ன தீர்வு? தீர்வே கிடையாது. யாருன்னா நீ ரிசீவ் இட், அட்ஜஸ்ட், அகாமடேட், அடாப்ட். சிம்பிள். ஒன்று சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய பேச்சு 2 நிமிடம் தாண்டி விட்டேன்.
I am worried about my future. I am worried about my family. I am worried about my health. I am worried about my picking the bus. I am worried about my tonight dinner. சொல்லாதீங்க. அந்த ஒரிங்கிற வார்த்தையை உங்கள் டிக்ஷனரிலேருந்து தூக்கி எறிங்க. என்ன சொல்லுங்க? I am concerned about my education. I am concerned about my future. I am concerned about my health என்று சொல்லி பாருங்கள். நல்லா இருக்கா இல்லையா? Does it sounds good? ஒரு கருத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். இல் ஃபீலிங்கை மனசில் வச்சுக்காதீங்க. உங்கள் மேலே எவ்வளோ பேருக்கு உங்களுக்கு மேலே கோபம் இருக்கலாம், பொறாமல் இருக்கலாம், ஆத்திரமாக வரலாம், அவமானப்படுத்தலாம். இருறா நான் வச்சுக்கிறேன். இல் ஃபீலிங்க்கான இடம் இது இல்லைங்க. திரும்ப இங்கே போயிட்டு இருந்தோம், தப்போ இங்கே அந்த இதயத்தினுடைய அடையாளமாக நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்கு நான் சொல்கிறேன். எதையுமே கொண்டு போகாதீங்க. வேண்டாத விஷயம், துன்பம் தருகிற விஷயம், இடர்புகூர் தருகிற விஷயம், ஒரு மகிழ்ச்சி தராத விஷயத்தை மண்டைக்குள்ளே கொண்டே போகாதீங்க. அதை மாற்றுங்க. ஒரு மனசு என்பது ஒரு அருமையான பூக்கூடை. அந்த பூக்குடையில் சாக்கடையை சுமக்காதீர்கள் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.